பீஷ்மர் மகாபாரதத்தின் மிக முக்கியமான மற்றும் மரியாதைக்குரிய கதாபாத்திரங்களில் ஒருவர். அவர் அஸ்தினாபுர மன்னனான சந்தனுவின் மகன். அவரது இயற்பெயர் தேவவிரதன். சந்தனு மன்னர் ஒரு மீனவ பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினார். அவளது தந்தையோ அவளுக்கு பிறக்கும் மகன்தான் அடுத்த அரசனாக வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற தேவவிரதன் ஒரு சபதம் செய்தார். அந்த சபதம் என்னவென்றால், அவர் ஒருபோதும் அரியணையில் அமரமாட்டார் என்றும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார் என்றும் உறுதியளித்தார். இந்த கடுமையான சபதம் காரணமாகவே அவருக்கு பீஷ்மர், கடுமையான சபதம் எடுத்தவர் என்ற பெயர் வந்தது. அவர் தனது சபதத்திற்கு எப்போதும் கட்டுப்பட்டார். வாழ்நாள் முழுவதும் அஸ்தினாபுரத்தின் நலனுக்காகவே உழைத்தார். குருஷேத்திர போரில் தன் சபதத்தின்படி கௌரவர்களுக்கு தலைமை தாங்கினாலும் தன் விருப்பப்படி மரணத்தை தேர்ந்தெடுக்கும் வரத்தை பெற்றிருந்தார். அம்புகளை கொண்ட படுக்கையில் படுத்தபடி அர்ஜுனனுக்கு முக்கியமான தர்ம உபதேசங்களை வழங்கிய பிறகு தன் உயிர் பிரியும் சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்தார். பீஷ்மரின் கதை ஒருவரின் கடமை, உறுதிப்பாடு மற்றும் தியாகம் ஆகியவற்றை சிறப்பாக எடுத்துக்காட்டுகிறது.